ஃபைண்ட் த ப்ராடக்ட் ஆஃப் 2x² y². இது ஒரு டேர்ம், இது செகண்ட் டேர்ம். 3y² செட் அண்ட் -z²x³. அப்போ இதில் 3 டேர்ம்ஸ் இருக்குது. இந்த 3 டேர்ம்ஸை என்ன பண்ணணும்? ப்ராடக்ட்னா மல்டிப்ளிகேஷன். ஃபர்ஸ்ட் இந்த டேர்மை எழுதுவோம். 2x² y². ப்ராடக்ட்னா மல்டிப்ளிகேஷனா, ஸோ ஃபஸ்ட் டேர்மை ப்ராக்கெட் பண்ணிவிட்டு எண்டு போட்டுடலாம். இது செகண்ட் டேர்ம் 3y² செட். செகண்ட் டேர்மை ப்ராக்கெட் போட்டு எண்டு போட்டுட்டு தேர்ட் டேர்ம் போட்டுடலாம். -z²x³. இதெல்லாம் மோனோமியல். சரியா? ஒரே ஒரு டேர்ம் இருந்தால் மோனோமியல். வேரியபிளை வச்சு ஒரு டேர்ம் இருந்துச்சுன்னா. வேரியபிளை வச்சு மல்டிப்ளை பண்ணால் ஃபஸ்ட்டு சைனை பார்க்கணும். இது ப்ளஸ் சைன் இருக்குது. இங்கே எதுவுமே சைன் இல்லைனா ப்ளஸ் சைன். ஓகேயா? இதில் மைனஸ் சைன். சேம் சைனை மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் தான். அதாவது ப்ளஸ்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ். நெக்ஸ்ட்டு இந்த ப்ளஸ்ஸையும் மைனஸையும் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் வரும். ஆப்போசிட் சைனை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ். ஸோ சைன் மைனஸ் வரும். ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ், ப்ளஸ்ஸையும் மைனஸையும் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ். நெக்ஸ்ட்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணலாம். இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. 2 3s are 6. இங்கே என்ன இருக்குது? இது முன்னாடி 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ 6ஐயும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 6 தான். 6. 2 3s are 6. 6 into 1 6. நெக்ஸ்ட்டு வேரியபிளை மல்டிப்ளை பண்ணிடலாம். இங்கே எங்கெல்லாம் எக்ஸ் வேரியபிள் இருக்குன்னு பார்க்கணும். இங்கே இருக்கா? ஸோ x² போட்டுடலாம். இன்ட்டு இங்கே எக்ஸ் டேர்ம் இருக்கா? இல்லை. இங்கே எக்ஸ் டேர்ம் இருக்குது. x⁻3. நெக்ஸ்ட்டு ஒய் டேர்ம் பார்க்கணும். இங்கே y² இருக்குது. y². இந்த டேர்மில் y இருக்கா? வேரியபிள் y இருக்குது. y². இந்த டேர்மில் y வேரியபிள் இருக்கா? இல்லை. நெக்ஸ்ட்டு செட் பார்க்கணும். இங்கே செட் இருக்கா? இல்லை. இந்த டேர்மில் செட் இருக்கா? இருக்குது. z. இங்கே செட் இருக்கா? இன்ட்டு z². வேறு எந்த வேரியபிள் இல்லை. xy செட் தான் இருக்குது. அதை எழுதியாச்சு. ஈக்குவல்ட் -6 அப்படியே போட்டுடலாம். இங்கே என்ன பண்ணணும்? இங்கே எக்ஸ் வேரியபிள் இருக்குது. ஸோ எக்ஸ் வேரியபிளை ஒரு டைம் எழுதணும். நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்துருப்போம். x⁻m இன்ட்டு x⁻n அப்படின்னா x⁻m+n. ஆக்சுவலாக 2 வேரியபிள் சேம் தான். இதுவும் எக்ஸ் தான், இதுவும் எக்ஸ் தான். வேரியபிள் சேமாக இருக்குது. பவர் வேல்யூ தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்படி இருந்தால் என்ன பண்ணுவோம்? இந்த ரெண்டுக்கும் நடுவில் மல்டிப்ளிகேஷன் சைனு x⁻m இன்ட்டு x⁻nனா இந்த எக்ஸை ஒரே ஒரு டைம் போட்டுட்டு பவர் வேல்யூவை ஆட் பண்ணணும். m+n. அதே மாதிரி தான் இங்கேயும் எக்ஸ் வேரியபிள் எக்ஸை ஒரு டைம் போட்டுட்டு பவர் வேல்யூவை ஆட் பண்ணணும். 2ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணணும். ஓகேயா? நெக்ஸ்ட்டு இன்ட்டு ஒய் வேரியபிள் இருக்கா? ஒய்யை ஒரு டைம் எழுதிட்டு பவர் வேல்யூவை ஆட் பண்ணணும். 2 + 2. நெக்ஸ்ட்டு இன்ட்டு செட் வேரியபிள் இருக்கா? செட்டை ஒரு டைம் தான் போடணும். பவர் வேல்யூவை ஆட் பண்ணணும். இதில் பவர் 1 இருக்குன்னு அர்த்தம். 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு -6 அப்படியே போட்டுடலாம். இன்ட்டு எக்ஸு 2ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணால் 5. இன்ட்டு ஒய் அப்படியே போட்டுடலாம். 2ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணால் 4. இன்ட்டு செட் 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணால் 3. ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு ஆன்சர் என்னது? -6 x⁻5 y⁻4 z⁻3. இந்த 3 டேர்ம்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் -6 x⁻5 y⁻4 z⁻3. இதான் ஆன்சர்.